ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாள் உங்களுடைய வாழ்விலே மகிமையான நாளாக இருக்க மறுபடியும் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். வேதம் சொல்லுகிறது, மத்தேயு 7ஆம் அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது, பரிசுத்தமானதை நாய்களுக்கு கொடாதேயுங்கள், உங்கள் முத்துக்களை பன்றிகள் முன் போடாதேயுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. என கண்பானவர்களே, இங்கே வேதம் 2 காரியங்களை சொல்லுகிறது. ஒன்று பரிசுத்தமானது, இரண்டாவது உங்கள் முத்துக்கள். என கண்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இந்த வசனத்தை அநேக நேரங்களில் பயன்படுத்துகிறவர்களை பார்த்திருக்கிறேன். ஆனால் நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் என்கிறதை இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. பரிசுத்தமானதை நாய்களுக்கு முன்னே போடாதேயுங்கள் என்று சொல்லுகிற வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையிலே பயன்படுத்த நினைக்கிறவர்களுடைய வாழ்விலே என்ன இருக்க வேண்டும்? பரிசுத்தமானவைகள் இருக்க வேண்டும். பரிசுத்தமானவைகள் இருந்தால்தானே அவைகளை நாய்களுக்கு முன்னே போடாமல் பாதுகாத்து கொள்ள முடியும். இரண்டாவது சொல்லுகிறது, உங்கள் முத்துக்களை பன்றிகள் முன் போடாதேயுங்கள். மற்றவர்களை நாய்கள், மற்றவர்களை பன்றிகள் என்று சொல்லி, மற்ற சூழ்நிலைகளை நாய்கள், மற்ற சூழ்நிலைகளை பன்றிகள் என்று சொல்லி கணக்கிட்டு தீர்ப்பிடுகிற நாம் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும். எனக்குள்ளே பரிசுத்தமானவைகள் இருக்கிறதா? முத்துக்கள் போன்ற விலையேற பெற்றவைகள் எனக்குள்ளே இருக்கிறதா? நான் விலையேற பெற்றவைகளை சேமித்து வைக்கிறவனாய், விலையேற பெற்றவைகளை என்னுடைய வாழ்க்கையிலே, என்னுடைய அனுபவத்திலே, என்னுடைய வாழ்வின் முறைமைகளிலே நான் வெளிப்படுத்துகிறவனாய் இருக்கிறேனா? இதை நாம் சிந்திக்க மறந்து பன்றிகளின் முன்னே, நாய்களின் முன்னே என்று சொல்லி நாம் அவைகளை முக்கியத்துவப்படுத்தி விடுகிறோம். இந்த வார்த்தையிலே நமக்கு தேவன் உணர்த்த விரும்புவது, நீங்கள் பரிசுத்தமானவைகளை உங்களுக்குள்ளே கொண்டிருக்கிறவர்களாய், சுதந்திரமாக்கி இருக்கிறவர்களாய் வாழ கற்றுக்கொள்ளுங்கள். விலையேற பெற்ற முத்துக்களை போன்ற அனுபவங்கள், முலேற பெற்ற முத்துக்களை போன்ற குணலட்சணங்கள், விலையேற பெற்ற முத்துக்களை போன்ற உங்களை அலங்கரிக்கக்கூடிய தெய்வீக நற்குணங்கள், முத்துக்களை பார்க்கிலும் நன்மையான விலையேற பெற்றவைகள் நற்குணங்கள் என்கிறதை வேதத்திலே பேதுரு சுட்டி காட்டுகிறதை பார்க்கிறோம். இப்படிப்பட்டவைகள் நமக்குள்ளே இருக்கிற ஒரு ஜீவிதத்திற்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். தேவன் அந்த கிருபையை தருவாராக. ஜெபிப்போமா? அன்பின் பரம தகப்பனே, உம்மை நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம். நாங்கள் பரிசுத்தத்தை எங்களுக்குள்ளே சுதந்திரமாக கொண்டிருக்கிறவர்களாக, விலையேற பெற்ற முத்துக்களை போன்ற நற்குணங்களை எங்களுக்குள்ளே சொந்தமாக அவைகளை வெளிப்படுத்துகிற வாழ்க்கை உள்ளவர்களாய் நாங்கள் இருக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை அப்படி உருவாக்கும், எங்களை அப்படி உமக்கென்று உருவாக்கும் என்று ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். அன்பானவர்களே, உங்கள் ஜெப தேவைகளுக்கும் மேலதிக விவரங்களுக்கும் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி: சகோதரர் பி. பொற்செல்வன் ஆசீர், கிருபையின் ஊழியங்கள், ஆபிரகாம் நகர், பெரிய நாயகபுரம், தூத்துக்குடி 628101.